ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதை எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமை ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடத்தில் நிறைய அங்கங்கள் இருக்கிறது, நிறைய பிரிவுகள் இருக்கிறது, பல வகையான ஜோதிட முறைகள் இருக்கிறது, பலவிதமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கிறது. இப்படி ஜோதிடத்தினுடைய உட்பிரிவுகள், ஜோதிடம் சார்ந்த தகவல்கள், ஜோதிடம் சார்ந்த சாஸ்திரங்கள் இப்படி பார்க்கும் பொழுது எண்ணில் அடங்காதவையாக இருக்கிறது அல்லது நம் கற்பனைக்கும் எட்டாத தகவல்களை கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜோதிடம் நமக்கு முன் ஜென்மத்தையும் தற்போது நிகழக்கூடிய நிகழ்கால ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மத்தையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு அற்புதமான சாஸ்திரம். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அந்த வகையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த காலக்கணிதத்தை தொட்டுவிட்டோம். நாம் இந்த ஆயுள் காலத்துக்குள் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு இது உண்மை, இது 100% நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாகவே என்னுடைய காணொளிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வளரும் ஜோதிடர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு காணொளி வீதம் பின்தொடர்ந்து வர முடியும் பட்சத்தில் இந்த ஜோதிடத்தில் இல்லாத ஒரு தகவல் உலகத்தில் எதுவும் இல்லை என்று இன்னும் ஒரு சில வருடங்களில் உணரும் வண்ணமே காணொலிகளை கொடுத்து வருகிறேன். அடுத்து ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் இந்த காணொலி 8வது காணொலி. இந்த காணொலியில் வரக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டு நடைமுறையில் ஜாதக நமக்கு வரும் வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து அந்த ஒப்பிட்டு பார்த்ததில் பலன் சொல்லியதில் எது எல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டார்களோ மக்கள் அல்லது நமது மதிப்புக்கு மரியாதை கூறும் வாடிக்கையாளர்கள், அதை மட்டுமே இங்கு ஜோதிட கருத்துக்கள் அல்லது ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை தந்து கொண்டிருக்கிறேன். சரி, வாருங்கள் நண்பர்களே, காணொலிக்குள் உள்ளே செல்வோம். அடுத்து, ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் கருத்தரிக்கும் காலம் இது என்று அறுதிட்டு சொல்லிவிட முடியும் என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் புத்திர ஸ்தானாதிபதி எங்கு இருக்கிறானோ அந்த ஸ்தானத்தில் சூரியன் கிடக்கும் பொழுது குருவினுடைய தொடர்பையோ அல்லது சந்திரனுடைய தொடர்பையோ பெறும்பொழுது அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி, வீட்டின் அதிபதி இவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் கர்ப்பத்துக்கு ஏதுவான காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களுக்கு ஒத்துப்போகிறது. அதாவது ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமோ அல்லது குருவனுடைய தொடர்பையோ ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு புத்திர பாக்கியம் வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து, ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் கூடி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரின் தாய் அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒன்று தவறுதலான பழக்க வழக்கம் அல்லது உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேரும் பொழுது ஒரு பலமான ஏற்ற இறக்கத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அது எந்த லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் அதில் சனி, செவ்வாய், ராகு, கேதுவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அவல நிலையும் அலங்கோல நிலையும் சற்று கௌரவத்தில் ஏற்ற இறக்கம் உள்ள நிலையையும் தந்து விடுகிறது. அப்படி இல்லையெனில் உடல்நலத்தில் சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்து குடும்ப உறவுகளுக்கு கசப்பை அள்ளி தெளித்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 8 அல்லது 1, 4, 8 சூரியனும் புதனும் இருக்க புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய அளவில் கணித துறையில் அவர்கள் மிக சிறந்த அறிவை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மிதுன லக்கணத்தில் சூரியனும் புதனும், கடக லக்கணத்தில் சூரியனும் புதனும், சிம்ம லக்கணத்தில் சூரியனும் புதனும், கன்னிய லக்கணத்தில் சூரியனும் புதனும் அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. ஆனால் மேச லக்கணத்தில் சூரியனும் புதனும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அல்லது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் இவர்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு நிலையை தந்து விடுகிறதை ஒழிய, ஆனால் இவர்களுக்கு அந்த அறிவையும் யோகத்தையும் மேச இலக்கணத்தில் இருப்பவர்களுக்கு நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் அது சிறப்பாக அமையவில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து, ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடி கேந்திரங்களில் இருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு மருத்துவ கல்வி உண்டாகும். கேது பகவான் 9, 10, 11ஆம் இடங்களில் இருந்தாலும் மருத்துவ ஜீவனம் சிறப்பாக இருக்கிறது. இதில் மற்றும் ஒரு கருத்து என்னவென்றால், சூரியனும் செவ்வாயும் சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு குருவனுடைய பார்வையை பெறும் பொழுதோ அல்லது குருவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுதோ இவர்களுக்கு மருத்துவம் என்பது சிறப்பாக வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் ராகு கேது தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் சாலச்சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதனால்தான் என்னவோ எந்த தசாபுத்தி நடந்தாலும் அவர்களை பெரிதாக பாதிப்பதில்லை. ராகு கேதுவனுடைய தசாபுத்தி வந்தாலும் அவர்கள் அந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அமைப்புள்ள டாக்டர் மருத்துவர்கள் தான் ஜோதிடம் என்பது இல்லை என்று வாதாடக்கூடிய தன்மையுள்ள எண்ணத்தையும் அவர்களுக்கு தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு இருந்தாலும் குரு பார்த்தாலும் அல்லது ஜாதகருக்கு நிதி மற்றும் நீதித்துறையில் உத்தியோகம் வருவாயும் கிடைக்கிறது. இதில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் அமைய பெற்றிருப்பேன், அதாவது மீன லக்கணத்தில் சுக்கிரனும் குருவும் அமைய பெற்றிருக்கும் பட்சத்தில் அவருடைய மீன லக்கணத்திற்கு 1, 5, 9 சூரியன் புதன் அமைய பெற்றிருப்பேன் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது. நீதித்துறையிலும் சரி நிதித்துறையிலும் சரி சற்று அபரிமிதமான யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்தை ஜீவனஸ்தானத்தை 10ஆம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் அல்லது செவ்வாய் அந்த 10ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகு கூடியிருந்தாலும் இவர்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய தொடர்பு ஏற்படும் பொழுது அரசாங்கத் துறையில் இவர்கள் அபரிமிதமான மரியாதையும் செல்வாக்கும் உள்ள இடத்தில் பணிபுரிகிறார்கள். இது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஜென்ம லக்னத்திற்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அந்த 3, 6, 9, 10, 11க்கு உரிய ராசிக்கு உரிய கிரகத்தினுடைய தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அரசாங்க தொடர்பில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கடுத்தது 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அதற்கு திரிகோணத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கும் பட்சத்தில் அந்த சூரியன் இருந்த வீடு அவர்களுக்கு நட்பு வீடாகவும் இருக்கும் பட்சத்தில், அதே சமயத்தில் அது நெருப்பு வீடாகவும் இருக்கும் பட்சத்தில் இவர் மிகச்சிறந்த சிவபக்தனாகவோ அல்லது சிவபக்தர்களுக்கு முழுமையான எண்ணத்தோடு உதவி செய்யும் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து குருவனுடைய தொடர்பு இருந்து அந்த செவ்வாய்க்கு அந்த வீடு உகந்த வீடாக இருந்து அல்லது செவ்வாய்க்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் செவ்வாயினுடைய தொடர்பை பெரும் பட்சத்தில் அவர்கள் மிகச்சிறந்த முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் பெண் வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய தொடர்பை சந்தித்து, அதாவது புதனுடைய தொடர்பும் சந்திரனுடைய தொடர்பும்
இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பெண் தெய்வத்தின், குறிப்பாக அஷ்டலட்சுமி, லட்சுமி சார்ந்த தெய்வங்கள் சார்ந்த மற்றும் பாலா திரிபுர சுந்தரியினுடைய தெய்வம் சார்ந்த அருளும் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அதன் மூலம் அவர்களுக்கு சாலச் சிறந்தவர்களாக அமைகிறார்கள். நெருப்பு வீட்டில் ராகு இருந்து செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்பட்டு குருவினுடைய சம்பந்தம் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் அமைய பெற்றிருப்பின் அவர்கள் பத்ரகாளிக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு அபரிமிதமான மரியாதைக்குரிய பூஜாரியாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 10ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12ஆம் இடத்திலிருந்து 6, 8, 12 தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தாங்கள் எந்த இடத்தில் பணிபுரிகிறோம் என்று சொல்லாத அளவுக்கு ரகசிய இடத்தில் பணிபுரிகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதை பழங்கால நூலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 9, 10 கிரகம் ஒன்று சேர்ந்து 9ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்திலேயோ இருந்து அல்லது 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்த இதற்கு யாராவது ஒருத்தருக்கு லக்கினத்துக்கு 1, 5, 9 தொடர்பு ஏற்படும் பொழுது வற்றாத நதியைப் போல செல்வாக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆக சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் சிறப்பான நிதியை பெற்று யோகவான்களாக அமைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்கினத்துக்கு ஜீவனஸ்தானத்தில் லக்கினத்துக்கு 3 கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர் கூடுமானவர்கள் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து, அதாவது பையிலிருந்து ₹1 கூட எடுத்து செலவழிக்க மனம் இல்லாத கருமையாக இருக்கிறார்கள் என்பது காண முடிகிறது. அதே சமயத்தில் லக்னாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து சனி புதனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களும் செலவுக்கு பணத்தை அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த நிலையை காண முடிகிறது. லக்கணம் மகரமாக இருந்து திரிகோணஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன் அமையப்பெற்றிருப்பின் இவர்களுக்கு கவிதை எழுதுவதில் அல்லது கற்பனை கதைகள் எழுதுவதில் சாலச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788872999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.